ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், ஏற்கனவே நீங்கள் இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை பற்றின விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கை பற்றின விஷயங்களும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். சுக்கிரன் ராகு சேர்ந்தாச்சுனால பொருளாதாரம் பிரம்மாண்டமாக கொடுத்துருமா. பொருளாதாரம் பிரம்மாண்டமாக கொடுக்கும் சுக்கிரன் ராகு. இந்த சுக்கிரன் ராகு பார்த்திங்கன்னா நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க, நாதஸ்வர கலைஞர்கள். பொதுவாக சுக்கிரன் ராகு சேர்ந்தாச்சுனாலே நான் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறத கேளுங்க, அதுக்கான ராகம் கல்யாணி ராகம், நாதஸ்வரத்தில் கல்யாணி ராகம் கேளுங்க, புன்னாவளி ராகம் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பரிகாரமாக சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு பார்த்திங்கன்னா இது பலதார யோகத்தை கொடுத்துருது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுத்துருது, திருமண வாழ்க்கையில் அபிவிருத்தி பண்ணுறது, அதிருப்தி இல்லை அபிவிருத்தி பண்ணிடுறது, 2-3 கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த சுக்கிரன் ராகனுடைய காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ராகு சேர்ந்தாச்சுனாலே அந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவங்க வரக்கூடிய மனைவி கொஞ்சம் ஒரு அந்தஸ்தான குடும்பம், வசதியான குடும்பம். ராகுனாலே பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம், அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் தர்றது அதே சுக்கிரன் ராகு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு ஒரு வித்தியாசமான ஒரு நாலேஜாக இருக்கும். ஏன்னா பாம்பு எங்கே போகும்னு சொல்ல முடியாது, சுக்கிரன் மிகப்பெரிய நாலேஜ். இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க நாலேஜ் என்னங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம தமிழக முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், மாண்பு மிகுந்த இனிமேல் வர சொல்லணும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஐயா, அவருக்கு பாருங்கள், அவருக்கு சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கும். அவர் என்ன யோசிக்கிறது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நாலேஜ் மிகப்பெரிய நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அவங்கக்கிட்ட, வசீகரிக்கும் தன்மை இருக்கும், வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சுக்கிரன் ராகுக்கு நிறையா இருக்குது. அது இந்த பலதார யோகம், திருமண வாழ்க்கை பாதிப்பை தர்றது, இது எல்லாம் வரும். நம்ம அவரை பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பணம் பொருளாதாரம் பெருசாக டெவலப் பண்ணிடும். அவருடைய திசையோ புக்தியோ வரக்கூடிய காலத்தில் அந்த சுக்கிரன் லக்னப்படி எத்தனை கூடியவருங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்கும், மனைவி வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்கும். நிறைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி அந்த மேக்கப் அந்த விஷயங்கள்லாம் அதாவது பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, இதெல்லாம் வரும். பட்டாடை பெண்களாக இருந்தால் பட்டாடை விரும்பக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. நிறையா அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுக்கிரன் ராகு பூரா பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு, மாடர்ன் டெக்னாலஜியான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், மேக்கப் கலைஞர்கள், அதே மாதிரி பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிமோனி வச்சு நடத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இது பொதுவாக சுக்கிரன் ராகுக்கு, பொதுவாக சுக்கிரன் ராகு ஆணுக்கு சேர்றபொழுது அது நிறைய பாதிப்புகளை கொடுத்துருது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிக்க வச்சிடுறது, நிறையா தவறான உறவுகளுக்கு வழிவகுக்கிறது, அதெல்லாம் கொடுத்துருது. சரியா? இது காமனான ஒரு விஷயம் சுக்கிரன் ராகு. சார், அதே மாதிரி ஒருத்தவங்க ஜாதகத்தில் நோயை கண்டறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுமா சார்? பொதுவாக நோய்க்கான பாவகம்ங்கிறது 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6 கூடியவர் புதன், அது கன்னி வீடு. கன்னிக்கு 6ஆம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கும்ப வீடு, அது சனியோட வீடு. அப்போ சனி புதன் தான் நோய்க்கான காரகர்கள், 2 கிரகம் தான். இது என்ன கர்மத்தினால அந்த நோய் வந்துச்சுங்கிறத சொல்கிறதுக்கு அது ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க லக்கணப்படி 6 கூடியவர் யார், அவங்க லக்கணப்படி 6 கூடியவர் யார் அப்படிங்கிறத வச்சு ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் 6 கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது சம்மந்தமான நோய் அவங்களுக்கு உண்டு. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சுக்கிரங்கிறது பாலியல் வியாதிகள், பாலியல் சம்மந்தமான வியாதி. இப்போ அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினியில் ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் போய் 6 கூடியவர் உட்காந்தாருன்னா 6ஆம் இடங்கிறது நோய், 6ஆம் இடங்கிறது நோய், 6ஆம் இடங்கிறது சிறு விபத்து, 8ஆம் இடம் பெரிய விபத்து. அப்போ 6 கூடியவர் உத்திராடத்தில் இருக்காருன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் தான் தலையில் அடிபட்டவங்க, தலையில் சர்ஜரி செய்யப்பட்டவர்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இப்போ உதாரணமாக உத்திர நட்சத்திரம், இவங்களுக்கும் அந்த தலை சார்ந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் வீசிங் சளி தொல்லை உண்டு. இந்த 6 கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அவர் 6 கூடியவர் யார் பார்க்குறாரு, கிரக சேர்க்கைக்கும் நோய் இருக்குது, 6ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காருங்கிறதுக்கும் நோய் இருக்குது. இப்போ 6 கூடியவர் 5ல் இருந்தால் வயிற்றில் பிரச்சனை இருக்கும், 6 கூடியவர் லக்கணத்தில் இருந்தால் 6 கூடியவர் லக்கணத்தில் இருந்தால் வியாதி இவங்களே தேடி போவாங்க. உணவு மூலமாக நோய் வந்துடும். 6 உணவு 2ஆம் இடத்துல இருக்குது, சாப்பிட்ற ஃபுட் பாய்சன் ஆயிரும். 6 கூடியவர் 3ல் இருந்தால் இஎன்டி பிரச்சனை வந்துடும்.
6 கூடிய 4 இருந்தால் இருதய நோய் வந்துடும். 6 கூடிய 5 இருந்தால் வயிறு சம்மந்தமான பிரச்சனை வந்துடும். 6 கூடியவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்காருன்னா இடுப்பில் பிரச்சனை வந்துடும், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடும், முதுகு தண்டுவட பிரச்சனை வந்துடும். 5ஆம் இடம் வயிறு, அதுக்கு நேரம் பேக் சைடு முதுகு. ஸோ அந்த பகுதியில் வந்துடும், இடுப்பில் பிரச்சனை வந்துடும், முதுகு பிரச்சனை வந்துடும். 6 கூடியர் 7ல் அவங்களுக்கு வந்து யூரினல் கம்ப்ளைண்ட் வரும், யூரினல் ட்ராக்கில் பிரச்சனை வந்துடும், பாலியல் சம்மந்தமான நோய் வந்துடும். இப்போ சில பேருக்கு வெள்ளைப்படுதல்னு ஒரு நோய் இருக்கும், சில பெண்களுக்கு இருக்கும், அது அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். 6 கூடியர் 8ல் சிறுநீரக கம்ப்ளைண்ட் வந்துடும். 8ஆம் இடம் யூரினல், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதெல்லாம் 6. அது 3 கூடயும் பார்த்தா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. 3ங்கிறது உறுப்பு, 6ங்கிற நோய், 8ங்கிற சர்ஜரி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. 6 கூடயர் 9ல் 6 கூடயர் 9ல் தொடையில் பிரச்சனை வரும், தொடைவாளைய கட்டிலாம் சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதே மாதிரி 6 கூடயவர் 10ல் முழங்கால் மூட்டில் பிரச்சனை வந்துடும். அது 3 கூடயும் பார்த்தா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. 6 கூடயும் 11ல் கணுக்காலில் காலில் புறம் வெரிகோஸ், நரம்பு சுருளுதல், இந்த பிரச்சனை வந்துடும். 6 கூடயர் 6ல் இருந்தால் ஸ்கின்னு அரிப்பு, அது விட்டு போச்சு. 6 கூடயர் 12ல் பாதத்தில் பிரச்சனை, காலை வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் வந்துடும். இது நட்சத்திரத்துக்கு போகும்போது மாறுபடும், நோய்கள் மாறுபடும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நோய் மாறுபடும், ஒரு நட்சத்திரத்துக்கு நோய் மாறுபடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம், இப்போ அனுச நட்சத்திரம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அது வாயு தத்துவம் அனுச நட்சத்திரம். அதில் 6 கூடயர் போய் அங்கே உட்காந்து அது 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 கன்னியா லக்கணமாச்சுன்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்துடும். கன்னியா லக்கணத்துக்கு 5 கூடயர் 6 கூடயர், 5ஆம் இடம் வயிறு, 6ஆம் இடம் நோய், அது 3ஆம் இடம் காற்று, கேஸ்ட்ரிக். அனுச நட்சத்திரம் கேஸ்ட்ரிக்கான நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வாயுவோட நட்சத்திரம், ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். வாயு அப்படின்னாலே அதையும் எடுக்கலாம், அது அது ஆஞ்சநேயருக்கும் எடுக்கலாம் அந்த நட்சத்திரத்தை. ஆக்சுவலாக ஆஞ்சநேயுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், நான் யூஸ் பண்ணுவேன். சரி, அப்போ இவங்களுக்கு எங்கே இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ பிரெயினில் பிரச்சனை இருக்கா, இப்போ சூரியங்கிறது மூளை, சூரியன் தான் தலை, அதில் உதிக்கின்ற சிந்தனை சந்திரன். அப்போ தலையில் அவங்க லக்கணத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டதா தலை சார்ந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, அங்கே மூளை பாதிச்சிடும். இப்போ சந்திரங்கிறது மனோகாரக, புதன்கிறது புத்தி கூர்மை, 2 அவுட்டுனா மனநோயாளி. சந்திரங்கிறது மைண்டு மனோகாரக, புதன் புத்தி கூர்மை. சந்திரன் பாதிச்சு புதன் பலமானாலும், புதன் பாதிச்சு சந்திரன் பலமானாலும் கண்டிப்பாக குடும்பத்தில் மனநோயாளி உண்டு, கண்டிப்பாக உண்டு. அந்த வீட்டில் யாராவது ஒரு ஆள் மனநோயாளி இருப்பாங்க. அதில் சிறுசா பெருசாங்கிறது கட்டத்தை வச்சா சொல்ல முடியும், அதுக்காக என் வீட்டில் இல்லையே சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு புதன் வந்து எனக்கு திதிசூன்யத்தில் இருக்குது, நீச்சமாய் கிடக்கு. சந்திரன் வந்து குரு பார்வை செவ்வாய் பார்வையில் இருக்குது, சந்திரன் கூட மாந்தி. ஒரு விஷயத்தை பல நாள் போட்டு யோசிப்பேன், சின்ன விஷயமா இருக்கும், இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி போட்டுருவேன் போ அப்படின்னு. எதை நெகட்டிவாக நினைக்கிறோம் அது பாசிட்டிவ் ஆகும், எதை பாசிட்டிவாக நினைக்கிறோம் அது நெகட்டிவ் ஆகும். இது என்னுடைய ஜாதகம். அதனால் எதையும் நியூட்ரலாக இருக்கிறது. இப்போ வந்தால் என்ன, வராட்டி என்ன, நாட்டை யார் ஆண்டானா ஆராட்டி என்ன, எதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம போகணும், அப்படி மனநிலைக்கு நான் போயிட்டேன். நல்லா கலக்குமா இல்லை, சந்திரன் போது எனக்கு சஷ்டாம்சம், சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவேன். இப்போ ஒன்றில் ஒரு கிளைண்ட்டு அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்த டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்துடுச்சு. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவர் நேரில் பார்க்கணும்னாரு, பெரிய விஐபி பார்க்கணும் அது பார்க்கணுன்னாரு. யாருக்கு பார்க்கணும் சொல்லுங்கள், ஏன் என்னைய கூப்பிட்றீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேன்னாரு. கடைசிக்கு நான் உங்களை பார்த்தாலும் சிக்கல், பார்க்காட்டி சிக்கல். என்னையா பிரச்சனை, எனக்கு தூக்கம் வரலையா, நீ ஏதாவது சிக்கல் இருக்கியா, தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணாத, இதை சொல்கிறதுக்காக நான் கூப்பிட்றேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட ப்ராங்காக பேசுங்க, இந்த ஒளிச்சு மறைச்சி பேச வேண்டாம், எதுக்கு என்னை கூப்பிட்டு சொல்ல, நீங்கள் ஏதாவது சிக்கல் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட பேசினா சிக்கல்ன்றாரு. அப்படி ஒட்டு கேட்குற நிலைமையில நீ என்ன தீவிரவாதி ஐயா உண்டா இல்லையா, நீ என்ன தீவிரவாதி ஐயா, ஏதோ பிரச்சனையா ஐயா, ஏதோ கல்லோட்டு அடிச்சிட்டியா, எனக்கு ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன், போலீஸ் என்னையிலே தேடும். நான் அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமோ, இவருங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. இல்லை சார் இதான் சமாச்சாரம், அட போன ஐயா போயா அப்படின்ட்டேன் நான். தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த அந்த மைண்ட் செட்லேருந்து அதுலேருந்து பழகி அதை அனுபவித்ததுனால இப்போ எனக்கு அது லேசி ஆகி போச்சு. பெருசாக நினைக்கிறேன், சிறுசாக நினைக்கல, நியூட்ரலைஸாக போயிடுறது, புரியுதா இல்லையா. அதனால் இது அந்த எனக்கு சந்திரன் புதன் சஷ்டாம்சம், சந்திரன் மாந்தியோட புதன் திரிசூன்யத்தில் இவ்வளோ பாதிப்பில் இருக்கும். அதனால் அதை நான் மனசை மாற்றுறதுக்கான விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். என்னோட இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஒரு மனநிலை மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா டக்குன்னு மலர் மருந்து எடுத்து சாப்பிட்ருவேன். மலர் மருந்து எடுத்து ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டு சாப்பிட்டுட்டு சரி 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு போய் தொலை போடணும்னா இடத்த மாற்றிடுவேன். அவர் நம்மகிட்ட பார்த்தவர், ரொம்ப கிளைண்ட்டு நம்மக்கிட்ட பார்த்தவர், சம்மந்தம்லாம் பேசுகிறாரு, முன்னுக்கு பிறனா பேசுகிறாரு. அப்படி என்னையை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், என்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என் ஃபோன் ஒட்டு கேட்கப்படுதுன்னா மனுஷன் டென்ஷனாகவே ஆகாதா, நான் தீவிரவாதி ஐயா நான், இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த நோய்ங்கிறது மனநோயின்னு இருக்குது,
நிறைய இருக்குது. அதான் நீர் தத்துவம் நோய் இருக்குது, நீரிழிவு நோய் இருக்குது. அதான் பொதுவாக 6ஆம் அதிபதி 7 8 இருந்தால் யூரினல் நீரிழிவு நோய், சர்க்கரை நோயா, அல்லது யூரினல் ட்ராக்கில் வேறு ஏதாவது வந்துருச்சா, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 6ஆம் இடம் தான் நோயை சுட்டி காட்டுறது. நோயை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் புதனும் சனியும். அவங்க லக்கணப்படி யார் கூட யாருங்கிறத வச்சு பிடிக்கலாம். ஓகே சார். சரியா? ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், நிறைய அன்பர்கள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் ஆஃபீஸ் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லையும் கீழே ஸ்க்ரோலிங் மாதிரி லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். காலை 10 to 1ன்னு நேரடியாகவே உங்களுக்கு சொன்னால் புரியும். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கீழே ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.